வரப்போற யுத்தத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கோம். ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரானுக்கு எதிரி ரஷ்யாவுக்கு எதிரி, அவ்வளவுதான். இஸ்ரேலுடைய மக்கள் 40 பேர் ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. 40 பேரையும் 5 மணி நேரம் விசாரிச்சு திருப்பி பிளைட் ஏறி எங்க நாட்டை விட்டு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அந்த 5 மணி நேரமும் அவங்க ரொம்ப கௌரவ குறைச்சலா நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா கொடுத்த விளக்கம் என்னன்னா, நாங்கள் ஈரானுக்கு ஆதரவா இருக்கிறோம், ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்றது, இன்னைக்கு ரஷ்யாவுடைய கப்பல் ஒன்று, மிகப்பெரிய போர்க்கப்பல், இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான போர்க்கப்பல், இன்னைக்கு ஈரானுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு வந்திருக்கு. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்ப ரஷ்யா தலைமையேற்று நடத்த போது, ஈரான் கூட சைனாவும் வந்திருக்கு. மாக்மோகியானா மங்கோலிய இனம். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறார்கள். நாம் எசேக்கியேல் 38, 39 யுத்தத்தின் காலத்தில் இருக்கிறோம். இதே மாதிரிதான் 2018 ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த WHO ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு கொள்ளை நோய் ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு. அன்னைக்கும் சபை அசட்டையா எடுத்துக்கொண்டது. உலகத்தை பத்தி கவலையில விட்டுருங்க, சபை அசட்டையா எடுத்துக்கிச்சு. அதெல்லாம் வராது, நடக்காது, இவர் சும்மா பயமுறுத்துறாரு அப்படின்னாங்க. உலகமே ஸ்தம்பிக்கிற மிகப்பெரிய லாக்டவுன் வந்தது கொள்ளை நோயில. இப்பவும் சொல்றோம், மிகப்பெரிய யுத்தம் இது. ஏதோ இப்பவே அதோடைய தாக்கம் பெருசா இருக்கு. விலைவாசி எல்லாம் பல நாடுகள் ஏறிடுச்சு. 7-8 நாடுகள்ல பார்ட் டைம் லாக்டவுன் போட்டாங்க. ஒரு சில நாட்டுல எல்லாம் 4 நாள் தான் வெளியே வரணும், 3 நாள் வெளியே வரக்கூடாதுன்ட்டா. சில நாடுகள்ல சில பார்ட் டைம் லாக்டவுன் போட்டா. விலைவாசி அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ இந்தியாவில சொல்லியிருக்கிறாங்க, ஆயில் ப்ரொடியூசர்ஸ், அதாவது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணி விநியோகம் பண்றவங்க சொல்றாங்க, நாங்கள் கடந்த சில மாதங்களாக இது ஆரம்பிச்சதுல இருந்து நஷ்டத்துல நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் ஏத்தனா மட்டும்தான் எங்களால சமாளிக்க முடியும்னு அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை ஏறினாலும் ஏறலாம், தெரியாது என்ன அளவுக்கு போகுதுன்னு. அவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். உலகம் முழுக்க ஒரே நாள் ராத்திரியில ஸ்ரீலங்கால 85 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் ஏறிச்சு. 85 ரூபாய் ஏறிச்சு. 315 ரூபாயில இருந்து 400 ரூபாய் ஆச்சு. அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு உலகம் முழுக்க போகுது. வெறும் எண்ணெய் மட்டுமல்ல, எண்ணெய், கேஸ், உரம் எல்லா விலையும் ஏறுது. மிகப்பெரியதான பஞ்சம் அப்ரோச் ஆகுது. ஆண்டவர் அங்க சொல்லியிருக்கிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுக்கு கீழே ஆண்டவர் சொன்னது பஞ்சங்கள். இப்பவே சூடான்ல 8 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லையாமா, மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னும் இதோட நிலைமை உச்சமாகும். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றார், ஐரோப்பாவை பார்த்து நேத்து, நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள், இன்னும் சில வாரங்களே நீங்கள் எங்ககிட்ட ஆயிலுக்கு கையேந்துவீங்க, அந்த நிலைமை உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். உலகளாவிய மிகப்பெரிய யுத்தம் அப்ரோச் ஆகுது. விசுவாசிகள் கவனியுங்கள், இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற அந்த வசனம் நிறைவேறுகிறது. கர்த்தர் சொன்னபடியே எசேக்கியேல் 38, 39 நம் கண்களுக்கு முன்பாக. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நியூக்ளியர் த்ரெட் இருக்குன்றாங்க. நியூக்ளியர் த்ரெட்னா அணு ஆயுத த்ரெட் இருக்கு, எந்த நாடு யூஸ் பண்ணணும் தெரியாது. நேத்து சொல்லியிருக்காங்க, இதுவரைக்கும் 8 நாடு 9 நாடு அணுகுண்டு வச்சிருச்சுன்னு நேத்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. IAEA சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க 20 நாடு கிட்ட அட்டாமிக் இருக்குதான், சாரி நியூக்ளியர் இருக்குதான். 20 நாடு நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்கு. இது எல்லாருமே யூஸ் பண்ணாங்கன்னா உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல இந்த நியூக்ளியர் வெப்பனை பத்தி கர்த்தர் பேசி இருக்கிறார். அவங்க என்ன செய்வாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு எலும்பை காணும் மட்டும், எசேக்கியேல் 39:15 சொல்றாரு, ஒரு எலும்பை காணும் மட்டும் அதன் அண்டையிலே அவன் ஒரு அடையாளத்தை நாட்டுவான். எசேக்கியேல் 39:11 சொல்லுது, அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அவளோட அர்த்தம் என்ன? எல்லாரும் புதைக்கிற இடத்துல மூக்க பொத்திக்கிட்டு போவாங்க அப்படின்னு இருக்கு. சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இங்கிலீஷ்ல ட்ரெஸ்பாசர்ஸ் இருக்கு. அந்த வழியா போறவங்க எல்லாம் மூக்க பொத்திக்கிட்டு போவாங்க. இதே செய்திய ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 2020க்கு முன்னாடி புதைக்கிறவங்க எல்லாம் மூக்க பொத்திக்கிட்டு இருப்பாங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அது எப்படிங்க புதைக்கிறவங்க பொத்துவாங்க? எரிக்கிறவங்க பொத்துவாங்க, நியாயம். ஆனா புதைக்கிறவங்க எப்படி பொத்துவான்னு கேள்வி கேட்பீங்க. ஆனா கொரோனாவுக்கு பிறகு அந்த கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்க. கொரோனால செத்து போன அத்தனை பேரையும் புதைக்கிறவங்க என்ன போட்டு இருந்தாங்க? மாஸ்க் போட்டு இருந்தாங்க. எதனால மாஸ்க் போட்டாங்க? அந்த உடம்புல கிருமி பரவணும். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு நோய் கிருமி.
அடுத்து இந்த யுத்தம் முடியும் போது பார்க்க போறது நியூக்ளியர் கிருமி. அது காத்துல கலப்போம், அந்த வழியா போறவங்க எல்லாம் மாஸ்க் போடணும். அப்படித்தான் பைபிள் சொல்லுது, அப்படித்தான் உலகமும் சொல்லுது. மிக மோசமான பஞ்சம் ஒன்று வருகிறது, மிக மோசமான யுத்தம் ஒன்று வருகிறது. ஆண்டவர் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இப்பவும் சொல்றேன், அந்த இடத்துல நாம இருக்கிறோம். இதே தான் 2018 ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு தான் இது கன்வென்ஷன். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு கூட்டம், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் திருச்சபைக்கும் ஆண்டவர் அடுத்து நடக்க போகிற சம்பவங்களிலே முன்பதாக உங்களுக்கு அறிவிக்கிறார். மத்திய 24:24-25 வாசிச்சு பாருங்க. இயேசு தெளிவா சொன்னார், இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். அதைத்தான் இப்பொழுது உங்கள் பகுதிக்கு கர்த்தர் வந்து சொல்லுகிறார். அப்ப இப்படி ஒரு கொள்ளை நோயோ இப்படி ஒரு யுத்தமோ அப்ரோச் ஆயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து நாம என்ன செய்யணும், இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக மோசமான ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை உலகம் சந்திக்கும். இந்த யுத்தத்துல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு, ஜோ பைடன் சொல்றாரு, கிட்டத்தட்ட 500 கோடி பேர் வரை பாதிக்கப்படுவார்கள் சொல்றாரு. விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபர் சொல்றாரு, எவ்வளவு பேர் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா மனித சமுதாயம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்ற. இப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன புதின் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார். நாம ஒரு மிக மோசமான காலகட்டம் உலகத்துக்கு, அதை நாம் கிராஸ் பண்ண போகிறோம். கொரோனாவை பார்த்த மாதிரியே இன்னும் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆனா இது யுத்தம். கொரோனா என்பது கொள்ளை நோய். இயேசு சொன்ன யுத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்ப அவர்களும் சொல்றாங்க, நான் ரொம்ப ஒருத்தருடைய ப்ரூஃப்ஸ் உட்காந்து பார்ப்பேன். அவர் வந்து ராணுவத்துல இருந்து ரிட்டையர் ஆனவர், இந்திய ராணுவத்தில். அவரோட வலைவலி வச்சிருக்கிறார், யூடியூப் வச்சிருக்கிறார். அதுல வந்து அவர் போடும்போது அவர் சொல்றாரு, 72 மணி நேரத்துக்குள்ள இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடியலன்னா அடுத்து மிக மோசமான விளைவுகளை உலக தலைவர்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, மேபி நடக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து இப்ப நான் வந்து பைபிள்ல இருந்து சொல்றது, அவரு உலக அந்த யுத்தத்துல இருந்து ராணுவத்துல இருந்து சொல்றாரு. இப்ப அவர் இல்ல ராணுவத்துல. நல்லா கவனிச்சு பாருங்க, அடுத்த 72 hours அவர் சொல்றாரு, இப்ப அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியரை நோக்கி போகிறது. ஆனால் இப்ப பேச்சுவார்த்தை என்னவா போய் முடியும், ஃபெயிலியரா, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா எசேக்கியேல் சொன்ன யுத்தமானது நம் கண்களுக்கு முன்பாக ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதுல இருந்து வரப்போகிறதான இந்த காரியத்திலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் திருச்சபையும் காப்பாற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கர்த்தர் நம் கையில கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன, திருப்பியும் சொல்றோம். ஒரு சாரார் இதை ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து பயமுறுத்துற மாதிரி பிரசங்கம் பண்றாரு. அப்படி பார்த்தா போய் யோனா நினிவே ஜனங்களுக்கு சொன்னது பயமுறுத்தலா இல்ல எச்சரிப்பான்னு சொல்லுங்க. நோவா சொன்னது பயமுறுத்தலா எச்சரிப்பா, உலகம் தண்ணில அழிய போகுதுன்னு. ஆனா அவர் பேழையை ரெடி பண்ணிட்டு சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்ன, உலகம் அழிய போகுதுங்கிறது மெசேஜ் இல்ல, அழிய போது காப்பாற்றுறதுக்கு பேழை ஒன்று ரெடியா இருக்குதுங்கிறதா மெசேஜ். நினிவே ஜனங்களுக்கு செய்தி என்ன, அழிய போது என்பதல்ல, அதற்கு நடுவில் தேவன் உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அதான் மெசேஜ். சோதம் அழிய போது என்பது மெசேஜ் அல்ல, அதுக்கு நடுவில் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார், அதுதான் மெசேஜ். இதைத்தான் இயேசுவும் சொல்றார். மத்தேயு 24:6 சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இதான் மெசேஜ். இதெல்லாம் நடக்கும். 1ஆம் உலக யுத்தத்தை விட 2ஆம் உலக யுத்தத்தை விட 3ஆம் உலக யுத்தம் மிக மோசமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பெரியதான யுத்தமும் கொள்ளை நோயும் பஞ்சங்களும் ஒரு சேர வரும். உலகம் முழுக்க பல நாடுகள் இதில் பாதிக்கப்படும், கோடி கோடியாய் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இவைகளுக்கு நடுவில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான வார்த்தை என்னவென்றால், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது என்னங்க, இவ்வளவு நடக்கும்போது நாங்கள் கலங்காதபடி எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? அவருடைய அர்த்தம் என்னன்னா, இவைகளுக்கு நடுவில் இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற சம்பவம். இயேசு கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அந்த அடையாளத்தில் ஒரு அடையாளம் தான் இது. இது நடக்கும், ஆனா உங்களுக்கும் எனக்கும் அல்ல,
உங்களுக்கும் எனக்கும் ஒரு உதவி வரும் கண்மலை இருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இதுதான் கர்த்தர் பண்ண வாக்குத்தத்தம். அப்ப தேவ ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் இவைகளுக்கு நடுவிலே பத்திரமாய் பாதுகாக்கப்படுவார்கள். அதை நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. இப்ப நாங்க இதுல என்னென்ன செய்யணும்? இயேசு ஒரே வார்த்தை சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பயப்படுறதுக்கு எச்சரிக்கையாருங்க, பயப்படாதபடி எச்சரிக்கையாருங்க. ஏன் தெரியுமா? பயம் என்பது ஒரு விதமான பாவம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, கடைசி காலத்துல நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா தெரியுமா? பயப்படுகிறவர்கள் அப்படின்னு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், உலகம் பெரிய பேரழிவை சந்தித்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, இவைகளுக்கு நடுவில் எங்களை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். எங்கள் ரட்சகர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். எங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாங்கள் அவருடைய வஸ்திர மறைவுக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய உள்ளம் கையிலே வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணின் கருவிழியாய் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை பாதுகாப்பார். இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். நீங்கள் உலகத்தார மாதிரி சேர்ந்து பயந்தீங்கன்னா, இப்பவும் சொல்றேன், அரசாங்கம் ஒரு பிரிகாஷன் எடுக்க சொல்றா எடுங்க, மாஸ்க் போடுனா போடுங்க, அதெல்லாம் உங்களை சொல்லல. ஆனா இருதயத்தில் பயப்படாதிருங்கள். நீங்க பயந்தால் வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெரியணும், உங்களை கொண்டு வந்த தேவன் வனாந்தரத்தில் அழிப்பதற்காக கூட்டிக் கொண்டு வரவில்லை, கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். உங்கள் தரிசனமும் உங்கள் வாக்கு தத்தமும் நிறைவேறும் வரை ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க வேணா அந்த சங்கீதம் இருக்கு இல்லையா, 91 சங்கீதம் இருக்குல்ல, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில், அந்த சங்கீதத்தை டெய்லி போய் வீட்டுல படிங்க. விசுவாசத்தை வளங்க. வசனம் தான் விசுவாசத்தை வளர்க்கும். நியூஸ் வளர்க்காது. நியூஸ் பயமுறுத்தும். யாரு கூடயாவது உட்கார்ந்து பேசிட்டீங்கன்னா பயமுறுத்துவாங்க. ஆனா எது விசுவாசம் வளர்க்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பயத்தை போக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், எகிப்து சேனை ஒரு பக்கம் வந்தாலும், செங்கடல் ஒரு பக்கம் நின்றாலும், அவைகளுக்கு நடுவிலே இஸ்ரவேலை கடக்க பண்ணி பத்திரமாய் பாதுகாத்த தேவன் இந்த யுத்தங்களுக்கு நடுவிலே, கொள்ளை நோய்களுக்கு நடுவிலே, பஞ்சங்களுக்கு நடுவிலே எங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்றதுக்காக கூட்டம் இல்ல, அதுக்கு நடுவுல கர்த்தர் உன்னை எப்படி காப்பாற்ற போறான்னு சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். ஏன்னா இதை சொல்லலைன்னா வரும்போது நீங்களும் அவங்கள மாதிரியே பயப்படுவீங்க. ஏன்னா கொரோனால பயந்து இருக்கிறீங்க. கொரோனால என்ன செய்யணும் தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நின்று இருக்கிறீங்க. வீட்டை பூட்டிட்டு போய் உட்காந்து என்ன பண்றது தெரியாம முடிச்சிருக்கீங்க. அதுக்குதான் ஆண்டவர் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறார். மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல, நீங்கள் உங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி, பாதரட்சையை தொடுத்துக் கொண்டு, கைகளிலே தடிகளை பிடித்துக் கொண்டு, உங்கள் அரைக்கச்சையை கட்டிக்கொண்டு கசப்பான கீரையை புசிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டத்தை சொல்லிக் கொடுத்து, இந்த வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை சொன்னது போல ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் வீட்டுக்குள்ள எந்த வாதையும் வராது. உன் வீட்டை எந்த குண்டும் தாக்காது. எந்த கிருமியும் உன் வீட்டுக்குள் நுழையாது. உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவும் குறைவுபடாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் வரப்போற காலங்களிலே கர்த்தர் உனக்கு செய்ய போறது. இல்ல எப்படிங்க எல்லாருக்கும் வருது நமக்கு வராதுன்னு எப்படி சொல்லுவீங்கன்னா வரும். ஏன்னா நீங்கள் என்ன நம்புனீங்களோ அதான் நடக்கும். யோசுவாவும் காலேபும் உள்ள அந்த விசேஷ ஆவி உங்களுக்கு வரணும். இந்த 3ஆம் உலக யுத்தம் மிகப்பெரிய அளவில் வரும்போது உலகளாவிய எல்லா பக்கமும் பரபரப்பாக காரியங்கள் நடக்கும்போது உனக்கு ஒண்ணு தெரியணும், இது எல்லாம் நடக்கும். ஆனா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை பாதுகாக்கிற பட்சியை போல பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த கூட்டம் நடக்குது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லிட்டு போறோம், திருப்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. ஆனா இப்பவே அதற்கான ஒரு ஆயத்தத்தை நீங்கள் தொடங்குங்க. சும்மா நீங்க உட்கார்ந்துகிட்டு இன்னும் பேர பிள்ளைகளுக்கு இடம் வாங்கறதுக்குலாம் நேரம் இல்லை. எலிசா சொன்ன மாதிரி ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடு வாசல்களை வாங்குவதற்கு இது காலமோ? அந்த காலம் இது அல்ல. இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பத்திரமாய் பாதுகாக்கிற காலம். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதே மாதிரி தான் ஆண்டவர் இப்ப கொடுக்கிறார். லாஸ்ட் சான்ஸ். நாம் இனி ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே
கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். வீடுகளிலே குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கணும். நீங்கள் உட்கார்ந்து உங்கள் வீடுகளிலே துதியும் ஸ்தோத்திரமும் ஆரம்பிக்கணும். நாகர்கோவில் மாவட்டம் கர்த்தரை ஆராதிப்பதற்கோ வார்த்தைக்கோ ஆவியில நிறைவதற்கோ நல்ல பேருள்ள மாவட்டம். எப்பவும் சொல்லுவாங்க, மற்ற எல்லா மாவட்டத்திலும் சொல்லுவாங்க, வருஷம் 365 நாளும் நாகர்கோவில் என்ன நடக்குமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன நடக்குமா, கன்வென்ஷன்ஸ் நடக்குமா. கர்த்தரை 365 நாளும் உயர்த்துகிற இதே கன்னியாகுமரி மாவட்டம் கடந்த சில வருஷங்களாக கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறது. ஆவியிலே ஆராதிப்பதற்கு பதிலாக மாம்சத்தின் ஆராதனை வந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக உலகத்தின் வார்த்தை உள்ளே நுழைஞ்சிருக்கு. இன்னைக்கு பிழையா போன்ற தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். பாலாக்கியினுடைய காசுகளுக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இயேசுவின் உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் உங்க இடத்துல இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த காலம் ஒன்று உண்டு. அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், காசுக்காக ஊழியம் பண்ணாத, காசுக்காக ஊழியம் பண்ணாதீங்க, உலகத்தினுடைய தேவைகளுக்காக செய்யாதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுங்க. தேவைகள் தானாய் சந்திக்கப்படும். பரலோகத்தின் தேவன் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சும்மா எதுக்காக காசுக்காக உன்னுடைய கொடுத்த வரத்தை, உனக்கு கொடுத்த தாளந்த, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை யூஸ் பண்ணாத, அதை சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாத. நீ அதை செஞ்சினா ஒரு நாள் நீ பரிதவிக்கப்பட்டவனாய் நிற்பாய். பிள்ளையாமை விட மோசமான இடத்துக்கு போவே. கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ கன்வென்ஷன் என்றால் நல்ல வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு நல்லா முடியும் போது சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போற நல்ல கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் பத்திரமாய் காப்பதற்கு எச்சரிக்கை கொடுக்கிற கன்வென்ஷன் இது. இந்த கன்வென்ஷனுக்கு வந்தது நல்லது என்று நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீர்கள். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாகவே சொன்னார், எங்களை எச்சரித்தார், எங்களை பாதுகாத்தார், நாங்கள் இப்பொழுது பத்திரமாய் இருக்கிறோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வருகை ஒருவேளை முந்துமானால், இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை வருமானால், அதற்கும் சபை ரெடியா இருக்கணும்.